ஹலோ everyone, I'm Naveen. Welcome to Naveen Project. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் 2 படத்துலேருந்து கம்பேக் இந்தியன் இந்த சாங்கோட ரிலீக் வீடியோ வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபைன் கட் ஃபிலிம்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல். ஸோ ரீக்ரியேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீக்ரியேஷன் வீடியோலாம் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பேக் இண்டியன் சாங்கோட ரிலீக் வீடியோ வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இது ஒஃபிஷியலான ரிலீக் வீடியோ கிடையாது. ஒஃபிஷியலான ரிலீக் வீடியோ நான் ரியாக்ட் பண்ணி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன், நான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நான் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் கிளிப் நான் பார்த்தேன். ஸோ அதோட எடிட் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ என்னமோ வந்துட்டு அஃபிஷியல் மாதிரி இருந்துச்சு ஒரு எடிட்டு. ஸோ நான் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிவிட்டு எடிட் பற்றி சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்துட்டு நான் ரியாக்ஷன் வீடியோக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. எஸ்ன்னு வந்துட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பெர்மிஷனோட, ஸோ அது ஆனால் போனான்னு தெரில, நான் பிரதர்ன்னு தான் சொன்னேன். ஸோ யாராக இருந்தாலும், பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, ஸோ பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்கள் சேனல் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அன்அஃபிஷியல் ரிலீக் வீடியோக்கு நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம். லெட்ஸ் கோ. ஓகே கேஸ், 3, 2, 1 கோ. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. ஸோ இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இயர்ஃபோன் இருந்தால், ஏர்பாட்ஸ் இருந்தால் வந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி கேளுங்க. இந்த பாட்டு மட்டும் கிடையாது, எல்லா பாட்டும் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு தனியாக நான் சஜஷன் சொல்கிறேன். எல்லா பாட்டையும் வந்துட்டு நீங்கள் இயர்ஃபோனில் கேளுங்க, சரிங்களா? பிகாஸ் வந்துட்டு அதோட சவுண்ட் குவாலிட்டி ஒன்று கிளியராக கேட்கும், சரிங்களா? ஏன்னா சும்மா கேட்டாலே வந்துட்டு அப்படி குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இயர்ஃபோனில் கேட்டால் ஒன்றும் குவாலிட்டியாக இருக்குங்க. பாட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்க மாட்டேங்குதுங்க. நேதாஜியோட போட்டோ. லஞ்சம் நான் சொல்லல ரிலீக் வீடியோ வந்துட்டு ஆஃபிஷியல் மாதிரி இருக்குன்னு. பதிலடி தாங்கிடுமா நாடே. இந்தியன் ஒன்னோட சீக்வல். ரிலிக்ஸ் அடி தாங்க. தலைமுறை கேட்கணுமோ பேரே கம்பேக் இந்தியா. இது தலையிட்டு கலையிட்டு காக்கணுமோ வீடே கம்பேக் இந்தியா. இது தருகிற பதிலடி தாங்கிடுமா நாடே.
லிரிக் வீடியோ அஸ்வின். யா நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு ப்ரோ தான். யா அஸ்வின் ப்ரோ எடிட்டிங் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட குவாலிட்டி வந்துட்டு நான் சொன்னல ஃபியூ செகண்ட்ஸ் கிளிப்பிங்கே வந்துட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். உண்மையிலே ரிலீக் வீடியோ ஆஃபிஷியல் ரிலீஸ் பண்ணேன். அது வெளியாக்கிறதுக்கப்புறம் தான் சஜஷனில் வரும்ல. ஸோ அதில் வந்துட்டு நான் தட்டி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு இது அன்ஆஃபிஷியல் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அஸ்வின் ப்ரோ வேறு லெவலில் இருக்குது. எடிட்டிங் வந்துட்டு ஈக்குவல் டு அஃபிஷியல் வீடியோ மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு அஃபிஷியல் ரிலீக் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் இந்த உங்கள் வீடியோ வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணுறேன். கோஇன்சிடென்ஸ் தான், ஸோ தப்பாக நினச்சிக்குவேனா. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரே மாதிரி தான் அது குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன். அஃபிஷியல் மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்கள் ஒர்க் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ரீக்ரியேட் பண்ணுற வீடியோ வந்துட்டு உங்கள் சார்பாக உங்கள் பெர்மிஷனோட நான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்கள் பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை. நான் கண்டிப்பாக நான் பர்சனலாக கேட்குறேனே. ஸோ யா சாங் வந்துட்டு சொல்லவே தேவையில்லை. அனிருத் ஒரு மாதிரி எனர்ஜி கொடுக்குதுங்க அந்த பாட்டு. கம்பேக் இந்தியன் வந்துட்டு ஒரு மாதிரி எனர்ஜி கொடுக்குது அந்த பாட்டு. எனர்ஜி பவர் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ரிலீக் அறிவு வந்துட்டு திருக்குறள் அறிவு அவரோட ரிலீக்ஸ் வந்துட்டு அடி வேற லெவலில் ரிலீக்ஸு. வேறு என்ன சொல்கிறது பார்த்தபடி எனக்கு அப்படியே லூப் மூட்லேயே தான் நான் கேட்டுக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு 20-30 வாட்டி மேலே நான் கேட்டிருப்பேன். எனக்கு இன்னமும் வந்துட்டு ஐம் ஸ்டில் ஃபீல் ஃப்ரெஷ் தான் சொல்லணும். புதுசாக தான் இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பவர் பேக்கடாக இருக்குங்க. நல்லா இருக்குது பாட்டு. யா இந்த பாட்டை பற்றி எல்லாரும் உலகத்துக்கே தெரியும் நான் கமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ பெரிய கிரெடிட் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு யூடியூப் சேனல் ஃபைன் கட் ஃபிலிமிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பெர்மிஷனால் தான் நான் உங்களோட வீடியோ எடுத்து நான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ யா ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.